உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஸ்ரீ சக்கரம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா? சித்தர்கள் வழிவகுத்த ஒரு வழிபாடு. ஸ்ரீ சக்கரத்தில்னா எல்லா தேவதைகளும் அதில் ஐக்கியம். காமேஸ்வரன் இது சிவனுடைய அம்சம்தான். ஸ்ரீ சக்கரத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டேன்னா பாலை திரிபுர சுந்தரி. இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய மேற்பகுதியில் இருக்கிறது பிந்து. உலகமே இவங்க மூலம் தான் உற்பத்தி ஆகிடும். இந்த ஒலி அலைகளால் தான் உலகமே இயங்குதுங்கிறத நாசாவே கண்டுபிடிச்சிட்டான். ஓம்ங்கிற பிரணவம் கோவிலில் சொல்லக்கூடிய அர்ச்சனைகள், இந்த ஒலி அதிர்வுகளால் உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஒலி அலைகள் மூலமாக காற்று அதிர்வு ஏற்படுது. தான் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அதிகமாக வரதா சொல்கிறாங்க. பேய் பிசாசருக்கும் எதற்கும் சம்பந்தம் இருக்கா? இயற்கை அல்லாமல் இறந்தவர்கள், பழிவாங்கப்பட்டு இறந்தவர்கள், ஆக்சிடென்டாக இறந்தவர்கள், யார் அந்த ஆத்மாவை உயிரோட பொருளாலேயோ பொன்னாலேயோ மானபங்கப்படுத்தியோ ஏதோ ஒரு வகையில் அந்த ஆத்மாவை ஏமாற்றி அதை கொண்டிருந்தாங்களோ அவங்கள இந்த ஆத்மா பாதிக்கப்படும். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு நம்மளுடைய சந்தேகங்களுக்கு பல்வேறு தரப்பினர் நமக்காக விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் குலதெய்வத்தை பற்றி நமக்கு முழு விவரங்களை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்க அவர் தான் முனைவர் தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள். ஸோ இப்போது நம்மளுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்க போகிறாரு. நம்மளுடைய கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். பொதுவாக நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த ஸ்ரீ சக்கரம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா? ஸ்ரீ சக்கரங்கிறது சித்தர்கள் வழிவகுத்த ஒரு வழிபாடு. ஸ்ரீ சக்கரத்தில்னா எல்லா தேவதைகளும் அதில் ஐக்கியம். ஸ்ரீ சக்கரத்து மேலே இருக்கிறது மும்மூர்த்திகளும் காமேஸ்வரன் இது சிவனுடைய அம்சம்தான். அவற்றிலிருந்து பல பிரிவுகள் ஏற்படுது. அதை அங்கே ஒரே இடத்துல வச்சு வழிபாடு பண்ணுறது தான் ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டேன்னா பாலை திரிபுர சுந்தரி அந்த அம்மனுடைய பேர். இல்லை 4 வேதங்களும் அதில் ஒரு அணைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய மேலும் பல பிரிவு என்னன்னு கேட்டேன்னா மேற்பகுதியில் இருக்கிறது பிந்துங்கிறது ஒரே கூம்பு வடிவில் ஒரு என்ன சொல்கிறது லிங்கம் மாதிரி இருக்கும். இதில் தான் மதன காமேஸ்வரின்னு பேர். இவங்களால் தான் உலக ஜீவனம் உலக உற்பத்தி ஆகிறது. உலகமே இவங்க மூலம் தான் உற்பத்தி ஆகிறது. அடுத்தபடியாக சதுர சைஸில் முக்கோணம் போன்ற ஒரு பகுதி அந்த ஸ்ரீ சக்கரத்தில். இதில் மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன் 3 பேரும் இருக்காங்க. சிவன் 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மகாலட்சுமி, ஒரு பக்கம் சரஸ்வதி, ஒரு பக்கம் லக்ஷ்மி. இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. இதுக்கு பேர் இந்த முக்கோண வடிவில் இருக்கு. இதுக்கு அடுத்தாக்கில் 16 தள கமலம். இந்த 3 தளம் உள்ளதுக்கு மோகன சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்க 3 பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு மோகன சக்கரம். அடுத்து 16 தளத்தில் ஒரு அச்சரம் தளங்கள் இருக்கு. இதில் பல விதமான தேவதைகள். இந்த 16 கமலத்தில் உள்ள தல கமலத்துக்கு சர்வாச பரிபூரகம்னு பேர். இந்த 16 தளம் அந்த கட்டமாக இருக்கும். இதில் பல விதமான தேவதைகள். அடுத்து 8 தள கமலம். இந்த 8 தள கமலத்தில் அஷ்ட தேவதைகள், வசுக்கள் இப்படி போன்ற சில தேவதைகள் இருக்கு. இதுக்கு சர்வச சோபனம்னு பேர். இந்த 8 தள கமலத்துக்கு சர்வசம் சோபனம்னு பேர். இதில் அஷ்டவிதமான தேவதைகள், அஷ்டவர்க்க தேவதைகள் இப்படி நிறையா பேர் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக 16 கோணம் சர்வ சௌபாக்கிய தாயகம்னு பேர். இந்த 16 கோணத்துக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வெளியில் 10 கோணம், வெளிப்பகுதியாக இருக்கக்கூடியது 10 விதமான கோணம். இந்த 10 வித கோணம் சர்வார்த்த சாதகம், இது ஒரு தளம். அடுத்து உள் 10 கோணம் சர்வ ரக்ஷதானகம், உள் 10 கோணத்துக்கு. அடுத்தபடியாக 8 திக்கு கோணம் சர்வ ரோககரம், நோய்களை தீர்க்கக்கூடிய தேவதைகள் அங்கே இருக்கும்.
அடுத்து முக்கோணம், சர்வ சித்தி பரதம்னு பேர். அடுத்தபடியாக பிந்து, இந்த உச்சியில் இருக்கிறது, அந்த பிந்தில் சர்வ நந்த மயம், சர்வானந்த மயம்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்ரீசக்கரத்தினுடைய சிவன். இந்த ஸ்ரீசக்கரம் வந்து காஞ்சி காமாட்சி அங்கே இருக்குது. அடுத்து இந்த பக்கம் ஒரு காளி கோவில், நம்ம பாரிஸ் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த அங்கே ஒரு காளி கோவில், நம்ம மராட்டிய மன்னன் வந்து வழிபாடு பண்ண கோவில். இது போக சங்கரன் கோவில். குற்றாலத்தில் இந்தியாவிலே எத்தனையோ பீடங்கள் இருக்குது. காந்தார தேசத்துலேயும் ஒரு பீடம் இருக்குது. ஆனால் இதில் முழுமையான பூரணமான ஒரு மகாமேரு இருக்கிறது குற்றாலத்தில் மட்டும்தான். அதுக்கு பேரே தரணி பீடம், பூரண மகாமேரு. ஒரு பீடத்தினுடைய முழு உருவமும் குற்றாலத்தில் இருக்குது. இது அகசியர் பிரதிஷ்டை பண்ணுறது. எங்கே இருக்குங்க அது? குற்றாலம் பராசக்தி. குற்றாலத்தில் நேராக இருக்கிறது சுவாமி சன்னதி, அடுத்து குழல்வாய் மொழி, அதுக்கு இடது பக்கம் வந்து பராசக்தி பீடம். இந்த பராசக்தி பீடம் பூரணமாக இருக்கிறது குற்றாலத்தில் மட்டும்தான். இந்த பராசக்தி பீடம் வந்து இருக்கிறது பெண் தேவதைகள் நிறைய இருக்குது. அதாவது பெண் தேவதைகள் நிறைய இருக்கிறதுனால சில இடங்களில் சமூக நீதிகள், சமூகத்தில் உள்ள சில விஷயங்களை பார்த்து ஆக்ரோஷம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏத்தாக்கில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. எல்லா ஸ்ரீசக்கரம் இருக்கிற இடங்கள்லையும் எதிர்பக்கம் ஒரு சிவலிங்கம் தான் சன்னதிக்கு ஏத்தாக்கில் இருக்குது. இது எதுக்காக வச்சுருக்காங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. என்ன காரணம்? இது காரணம் என்ன, இப்போ நரசிம்மர் வந்து அகோர உருவம் எடுத்து அவனை சம்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த கோபத்தை தணிக்க அவருக்கு முடியலை. கைகள்லாம் அதிக வேகம் கொண்டு வேறு யாரை எடுத்தாக்கில் ஆக்ரோஷம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ண பரிமாற்றம் ஏற்படும் போது சிவபெருமான் வந்து ஒரு பறவை உருவம், அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த சுவாமி சரபேஸ்வரர், 2 ரெக்கைகள், சூலினி 2 காளி உருவத்தை ரெக்கையாக்கி 3 விதமான உருவங்களை கொண்டு அவர் முன்னால் போய் அணைச்சி கேட்டின உடனே அவருக்கு என்னடா வித்தியாசமான, இதுவும் மிருக உருவம் இதுவும் மிருக உருவம், இப்படி வந்து அணைச்சி கேட்டினோடனே அந்த சுய உணர்வுகள் அவங்களுக்கு வந்துடுது. ஒரு அவதாரத்தினுடைய சாந்தி பண்ணுறதுக்காக இவர் இந்த அவதாரம் எடுத்தார். சூலினி துர்க்கை அப்படி வந்த அவதாரத்தை சிவபெருமான் வந்து அப்படி சரபேஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சக்திகள் வந்து அகோர உருவம் எடுத்து கொண்டா நாடு தாங்காது, பூமி தாங்காது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை ஏத்தாக்கில் வச்சுருப்பாங்க. எல்லா ஸ்ரீசக்கரம் உள்ள இடத்துலையும் சிவபெருமான் லிங்கமாக தனியாக இருக்கும். இது வந்து தான் அதை சாந்தம் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இது ரெண்டும் கலந்தது தான். இன்றைக்கி நிறையா அடியார் பெருமக்கள் சக்தியை வழிபாடு பண்ண மாட்டேன் 4 பேரே சொல்லிட்டு, 4 பேர் ஒரே இடத்துலையும் சக்தியை வழிபாடு பண்ண மாட்டேன்னு சொல்லலை. அவங்களும் அம்பாள் சேர்ந்து தான் வழிபாடு பண்ணியிருக்காங்க. இப்படி யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து இந்து மதத்துக்கு விரோத கொள்கை உள்ளவங்க. இவங்களுடைய பின்புலம் என்னென்னா பிற நாட்டினுடைய சதியினுடைய வேலைகள் பின்பற்றியிருப்பாங்க. இது நம்ம ஆதாரத்தோட பல இடங்களில் தெரிவிக்கலாம். வேதங்கள் என்ன சொல்கிறேன்னா 4 பேருமே சக்தியை படிச்சிருக்கிறாங்க, 4 பேருமே சமஸ்கிருத வேதத்தை முன்னிறுத்தி படிச்சிருக்காங்க. வேதங்கள் 4ம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்க தமிழ் வேதந்தாம்னு சொல்லி ஆன்மீகத்தை அளிக்கிறதுக்கு பல வகையில் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிட்டுருக்காங்க. இதை விட சைவம் வளர்ந்தோங்கிய நாள்லாம் சமஸ்கிருதத்தை பற்றி யாரும் தவறாக சொல்லலை. இப்போ வந்து சமஸ்கிருதம்னு சொல்லி ஒலி அலைகள், இந்த ஒலி அலைகளால் தான் உலகமே இயங்குதுங்கிறத நாசாவே கண்டுபிடிச்சிட்டான். கண்டிப்பாக ஓம்ங்கிற பிரணவம், கோவிலில் சொல்லக்கூடிய அர்ச்சனைகள், கோவிலில் சொல்லக்கூடிய தேவாரம் திருவாசகம், இந்த ஒலி அதிர்வுகள், இந்த ஒலி அதிர்வுகளால் உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஒலி அலைகள் மூலமாக காற்று அதிர்வு ஏற்படுது. காற்று அதிர்வு ஏற்படும் மரங்கள் அதிர்வு, மரங்கள் அதிர்வு ஏற்பட காற்று அதிகமாகுது. காற்று அதிகமாகும் போது வெப்பச்சலனம் ஏற்படுது, வெப்பச்சலனம் ஏற்படுது மழை மேகம் திரளுது, மழை மேகம் திரண்ட உடனே ஈரத்தை உரியுது, கடலில் போய் ஈரத்தை உரியுது, கடலில் ஈரத்தை உடிஞ்ச உடனே மழையாக காற்று வெளியே கொண்டு வருது, மழையாக காற்று கொண்டு வந்தால் 2 மேகத்துக்குள்ளே மோதல் ஏற்படுது. 2 மேகத்தில் மோதல் ஏற்படும் போது ஒரு மேகத்தில் காற்று ஒரு மேகத்தில் நீரும் 2ம் உள்ள புகுந்த உடனே அங்கே இருக்க மழை கீழே சொரியுது, பூமி விளையுது. இதுதான் இப்படி தான் சிவசக்தியினுடைய அம்சம் பெருகிட்டு இருக்கு.
அவங்க பிறகு அந்த ஒலி அலைகள் மூலமாக உலகமே வாழ்ந்துட்டுருக்குங்கிறது நாசா விஞ்ஞானி, அவன் சம்மந்தமே இல்லாத இந்து மதத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் நம்மளை மென்மையாக மதிக்கிறாங்க. நம்ம அதை மதிக்கக்கூடிய ஆட்கள் நம்ம சிவனை மதிக்காமல் கும்பிடாமல் சாமிக்கு பிள்ளைங்க வியாபாரியம் அப்படின்ட்டு போகிறோம். இப்படி கும்பிட்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் வீட்டில் பயங்கரமான பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் சாமியே கும்பிடாமல் மனசில் நினச்சிட்டு போங்க, தப்பு இல்லை. சாமி கும்பிடா நீ மனசில் கடமைக்குன்னு கும்பிடவே கூடாது. கும்பிட்டா இப்படி கும்பிடணும். இதில் 10 விரல்கள் வந்து ஒரு வேவ்ஸ் வரும். அந்த வேவ்ஸ் 1 2 தான் அந்த காந்த அலைகளை உள்ளே எழுப்பும். நீ இப்படி வைக்கும்போது 5 வேவ்ஸ் தான் வரும். அதுவும் ஒழுங்காக வராது. இதில் வரக்கூடிய விரல் வந்து பாதிப்பு ஏற்படும். 5 வகையான வாயுவில் ஒரு வாயு மட்டும் வரும்போது பாதிப்பு. அதனால் இப்படி கும்பிடக்கூடாது. நீங்கள் நல்லா கும்பிடுங்க. இல்லை மனசில் நினச்சிக்கிடுங்க. போகும்போது ஹாய் அப்படின்னு எந்த பிளைன் கிஸ் கொடுக்காதீங்க. அது நம்ம வழிபாட்டுக்கு உகந்தது அல்ல. அப்படி வழிபாடு பண்ணி கர்மத்தை சம்பாதிக்காதீங்க. வீட்டில் கஷ்டகாலங்கிறத அப்படின்னு கும்பிட்டா 2 கேட்டும் கும்பிடுங்க. இல்லைன்னா சிவசிவன் சொல்லிட்டு போங்க. சிவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு துன்பங்களை களைதல் என்று பெயர். சிவசிவா துன்பங்களை களைதல். டெய்லி காலம்பரை எந்திரிச்சவொடனே சிவசிவான்னு சொல்லிவிட்டு நைட்டை படுக்கும்போது சிவசிவன் சொன்னால் அவனுக்கு பாவமே இருக்காது. சிவ வழிபாட்டில் சிறப்பு எவ்வளோ எளிமை. சங்கடம் இல்லை. பத்தியை கொளுத்த வேண்டாம், பூஜை போட வேண்டாம், மேலே அடிக்க வேண்டாம். 2 வார்த்தை சிவசிவா. அழகாக அந்த சுருதி லயத்தோடு சொல்லியாச்சுன்னா இந்த பாவங்கள் சம்பவிக்கும். அது மாதிரி அவன்தான் உலகத்திலே பக்திமான் இவன் ஒருத்தந்தான். யார் எந்திக்கும் போது சிவசிவான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சாயந்தரம் படுக்கும்போது சிவசிவன் சொல்லிட்டு படுக்கிறானோ அவன் தான் பக்தியில் ரொம்ப உயர்வானவன். 24 மணி நேரமும் சிவனை கெட்டி பிடிச்சிட்டு பூஜை புனஸ்காரம் மேளம் தாளம் போட்டு ஆட பாட எல்லாம் பண்ணோம்லாம் கிடைக்காது. சிவசிவன் ஆத்மாத்மா சொன்னான். மற்ற நேரம் அவன் கடமையை செய்தான். இவன் எதுக்காக பூமிக்கு அனுப்பப்பட்டானோ அந்த கடமையை செய்கிறான். அதுக்குள்ளே குடும்பங்கிற எல்லாம் அடங்கிடும். தொழில், குடும்பம் எல்லாம் அதில் அடங்கிடும். அவன் எதுக்காக அனுப்பப்பட்டானோ அந்த கடமையை செய்கிறான். காலையில் எந்திரிக்கும் போது சிவனை கூப்பிடுதான், தான் அடையும் போதும் சிவனை கூப்பிடுதான். இந்த 2 நேரத்தில் அவன் சிவனை கூப்பிடும் போது இவனுடைய வாழ்வாதாரத்தை பூரா அவன் கண்காணிச்சுக்கிட்டான். இவனுக்குடைய லாபம் நஷ்டம் போனது வந்தது எல்லாத்தையும் அவன் கணிச்சுக்கிட்டான். அதுதான் இந்த சிவசிவாங்கிற வார்த்தை அவ்வளவு மேன்மையானது. ஒன்றும் இல்லை, உன்னால் சாமி கும்பிட முடியா, சிவசிவன் இருந்த இடத்துல இருந்தே சொல்லு. ரொம்ப மேன்மையான வார்த்தை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்த மருத்துவத்திலையும் கை தேர்ந்தவர்கள் இல்லையா? ஸோ பொதுவாக அந்த இறப்புகளில் தான் அதிகமான ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற இறப்பு வந்து அதிகமாக ஆகிருக்கு. அதுவும் தூங்குகிற நேரத்தில் தான் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அதிகமாக வரதா சொல்கிறாங்க. அது உண்மையா? இதற்கும் அந்த பேய் பிசாசருக்கும் எதற்கும் சம்பந்தம் இருக்கா? பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டு. அந்த இறப்பு என்பது இயற்கையான இறப்பு வேறு, செயற்கையான இறப்பு. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சூல சரீரம்னு உண்டு. சூட்சும சரீரம், காரண சரீரம், ஞான சரீரம் என 4 விதமான சரீரங்கள் உண்டு. நம்ம வேதங்களே அதைத்தான் சொல்லுது. இந்த 4 விதமான சரீரங்கள் மனிதனுக்கு உண்டுங்கிறது. இதில் உயிரோடு இருக்கும்போது சூல சரீரம், நம்ம உடம்போடு இருக்கிறது சூல சரீரம். இதை தவிர மற்ற சரீரங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது வந்து அமானுஷ்யமான சில விஷயங்களோட கலந்தது. ஒருவர் இறந்த பின்பு சூல உடம்பு வந்து அழிஞ்சிடும். இறந்த உடனே இந்த உடம்பு அழிஞ்சிடும். அதன் பிறகு சூட்சும காரண ஞான சரீரம்னு ஒன்று. சூட்சமம், காரணம், ஞானம், இந்த 3லையுமே அதுக்குண்டான பதில்கள் இருக்கு. இயற்கை அல்லாமல் இறந்தவர்கள், பழிவாங்கப்பட்டு இறந்தவர்கள், ஆக்சிடென்டாக இறந்தவர்கள், அகோலம் கொலை செய்யப்பட்டு இறந்தவர்கள், இவங்களெல்லாம் இந்த காரண ஞான சரீரம். ஞான சரீரம்னு ஒன்று உண்டு. அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இசை வயப்பட்டு இசை சம்பந்தப்பட்ட குணங்களில் அது லயித்திடும். இசை எங்கேயாவது ஒரு கேட்டாச்சுன்னா அதை ஆட ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் மேலே போந்து அதை ஆட ஆரம்பிச்சிடும். இது அதனுடைய குணம். அது வந்து பாதிப்பில்லை. இந்த காரண சரீரம் என்ன ஆகும்னு கேட்டேன்னா, ஒரு மனிதனை பிடிக்க தொடவோ அவங்களுக்கு முடியாது. மாறாக என்ன செய்யணும்னா, நம்ம யாரால் பாதிக்கப்படும் எல்லாத்தையும் பயங்காட்டாது. யார் அந்த ஆத்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள ஏமாத்துனாங்களோ,
யார் அந்த ஆத்மாவை உயிரோட பொருளாலேயோ பொன்னாலேயோ பல வகையில் மானபங்கப்படுத்தியோ ஏதோ ஒரு வகையில் அந்த ஆத்மாவை ஏமாற்றி அதை கொண்டு இருந்தாங்களோ அவங்கள இந்த ஆத்மா பாதிக்கப்படுத்தும். எப்படி பாதிக்கப்படுத்தும்? காலையில் 6 to 7க்குள்ளே ஒரு மங்கலான நேரத்தில், அப்புறம் மதியம் 12 to 1 மணிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நாளிகை, ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்ட்ஸ், சாயந்தரம் 5 to 6க்குள்ளே ஒரு மில்லி செகண்ட், அதுக்கப்புறம் நைட்டு 12 to 1க்குள்ளே ஒரு, அதாவது சூரியனும் சந்திரனும் சேராத நேரம். இந்த மாதிரி காலகட்டங்களில் இதுக்கு பவர் ஜாஸ்தி. அந்த ஒரு சில மில்லி செகண்டில் இது என்ன செய்யும்? ஒரு அகோரமான சில பிம்பங்களை ஏற்படுத்தும். பிம்பங்களை இதுக்கு உருவங்கள் தெரியாது, ஆனால் அது உருவங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா கருநிறத்தில் புகை போன்ற ஒரு வடிவத்தை கொடுத்து அவர்களை பயமுறுத்தும். அந்த புகை போன்ற வடிவத்தில் வரும்போது இவங்களுக்கு அவங்களோட உண்மையான தேகம் தெரியும். அதை கண்ட உடனே இவங்க பயந்துருவாங்க. பாதிப்பு அடைய செய்தவர்கள், அந்த ஆத்மாவுக்கு இவங்க பாதிப்படைய செய்தாங்கள்ல, அவங்க பயந்துருவாங்க. அப்படி பயப்படும்போது இவங்களுக்கு அதிக அளவு இரத்த ஓட்டம், ப்ரெஷர் ஏற்படும். ப்ரெஷர் ஒரு அளவுக்கு மீறி ஏற்படணும்னா இவங்க வீட்டில் ஏற்கனவே இரவு பொழுது, பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, பேசுவாங்க, பேச்சு வராது, கையை எடுப்பாங்க, கையை தூக்க முடியாது. இப்படி சில சம்பவங்கள் இருந்து அந்த நேரத்தில் இவங்க உயிர் பிரியும். இந்த மாதிரி வேலைகள் இந்த ஆத்மாக்களுக்கு செய்ய தகுதி இருக்குது. காரணம் என்னென்னா இவனால் அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கான். அதுக்கு அந்த பழிவாங்கும் உணர்வு இந்த காரண சரீரத்துக்கு இருக்குது. இது காரண சரீரத்தினால உள்ள பேய்கள். இதைத்தான் நம்ம பேய்ங்கிறோம். அப்போ அந்த இரவு நேரங்களில் ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வரவங்க பூராமே ஏதோ ஒரு வகையில் இந்த இதில் இல்லைன்னா ஒரு ஜென்மத்தில் தவறு பண்ணியிருப்பான். அவங்களுக்கு தான் இரவு நேரில், அதுதான் நோய்க்கும் பேய்க்கும் ராத்திரினா கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சித்த மருத்துவத்திலையும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு நோய் வருதுன்னா, திடீர்னு வருதுன்னா இந்த மாதிரி வர காரணம் என்ன? பேய்க்கும் பாருமா. அப்போ ஒன்றால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? தனியாக மருத்துவரை சந்திக்கும் போது கூட்டத்தோடு சேர்ந்து குழந்தாடிச்ச மாதிரி சந்திக்கக்கூடாது. தனியாக அமைதியாக இருந்து தன் மனசில் உள்ள பூரா கொட்டி தீர்த்துடணும். அப்போ தான் அதை ஆய்வு செய்து அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பேயால் ஆனன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை அதே போன்ற பெண்ணுக்கு, ஏழ்மையான குழந்தைகளுக்கு சில பரிகாரங்கள் உதவிகளை செய்து அந்த பாவங்களை நம்ம கழிச்சிக்கலாம். கழிக்க முடியாதுங்கிறது இந்து மதத்தில் எந்த இடத்துலையும் சொல்லலை. கண்ணதாஸ் இதை அழகாக சொல்லியிருக்கிறார். சில நிலங்களில் சில ஆட்களை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ அந்த ஆத்மாக்களுடைய குறைபாடுகள் என்ன உண்டு அதை தகுந்தாக்கில் ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவில்லாத முதியவர்களுக்கு, இவங்களுக்கு செய்யும்போது அது எவ்வளோ பெரிய ஆத்மாவாக இருந்தாலும் தான் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். உன்னால் இத்தனை பேர் நலம் பெறணும்னு ஒரு விருதி இருக்குது, அதுக்காக உன் உயிர் போயிருக்கு, உன் சாட்சியாக நீ செய்ததாக பாவனை செய்து இவங்களுக்கு இந்த உதவிகளை நான் செஞ்சுருக்கேன், என்னுடைய காலத்துக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா சரண்டர் ஆயிரும். அது அந்த நிமிஷமே அதை சாந்தி பண்ணிடலாம். இப்போ இந்த ஆத்மா பேய்க்கெல்லாம் இரவு நேரங்களில் அமானுஷ்யமாக தான் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் ஏதாவது கொடுக்குமா? கொடுக்கும். இவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படும், கால பயம்னு. அந்த கால பயம்ங்கிறத வீட்டில் சொல்லுவாங்க. எனக்கு எதோ தெரியல, மேல்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு அரிச்சல் இருக்குது, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்குது, ரொம்ப நாள் ஓடாது போல இருக்கு. ஆள் நல்லா தடாத்மா இருப்பான், நல்லா சாப்பிடுவான் பாவங்க. ஒரே ஒரு ஏர் பிளாக் தான், ரத்தம் ரெகுலராக போய்கிட்டக்கூடிய ரத்தத்தில் ஒரு அரை இன்ச்சில் ஒரு பிளாக் ஏர் லாக் ஆகிடும். இவன் நினைக்க அந்த உயிர் எப்படி பிரியுதுங்கிறத பாருங்கள். ஆரோக்கியமான உடம்பாக இருந்தால் பிரியாது. ஆரோக்கியம் கெட்டு போனால் கண்ட கடையெல்லாம் சாப்பிட்டு, கடையில் 24 மணி நேரமும் விளம்பரப்படுத்தலாம் ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அது பூரா இவன் உடம்புல நோயாயிடும். இந்த இதனுடைய தொல்லைகள் என்னென்னா அந்த ஆசையை உற்பத்தி பண்ணும். இந்த ஆத்மாக்களுடைய சொல்ல காரணமே தேவையற்ற உணவுகளை உள்ளே ஏற்ற வைக்கும். அந்த சிந்தனையை கொடுக்கறதுக்கு அதுக்கு அந்த தகுதி இருக்குது. கொடுத்த உடனே இவன் ஆசாபாசத்தில் எண்ணெய்கள் அதிகமாக கலந்த உணவுகளை சாப்பிட்டு சீரணிக்காமல் அந்த நிலைக்கு தள்ளுறதுக்கு இது உந்திரும்.
உந்தல் கொடுத்துரும், இவன் சாப்பிடுவான். அதுக்குன்னு ஒரு காலங்கள் வரைக்கும் அது பொறுத்திருக்கும் போது அன்னைக்கு நைட்டு அந்த வேர்வையை கொடுக்கும், மரண பயத்தை கொடுக்கும். இதே ஒரு 18 நாளைக்கு நடக்கும். இந்த மரண பயத்தில் வந்து அவன் டெய்லி பார்த்த உடனே அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாளைக்கு காலையில் ஆசிரியர் போனோம்னு இவன் சொல்லிட்டான்னா இன்னைக்கு நைட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடும். இது ஒரு மாதிரியான சிம்டம்ஸ்லாம். ஆமாம். அடுத்தபடியாக இந்த சூல சரீரம், சூட்சும சரீரம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழிவாங்கப்பட்ட பையன் ஏதாவது ஒரு அழகான ஒரு பெண் உருவத்தை காமிக்கும், அதுக்கு பரிமளங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய எண்ணெய் பரிமாற்றத்தை இவனுக்கு உண்டு பண்ணும். அதாவது மல்லிகைப்பூ வடை, பிச்சிப்பூ வடைன்னு பிச்சிப்பூ வடையை கொடுக்க முடியாது, மல்லிகைப்பூ வடையை கொடுக்க முடியும். இவனை பிச்சிப்பூ வந்து இறைவனுக்கு உகந்தது, அம்பாளுக்கு உகந்தது, அதனால் அந்த வடையை கொடுக்க இயலாது. மல்லிகைப்பூ வடை இதை கொடுத்து இவன் அந்த சாயந்த நேரத்தில் எங்கேயாவது இழுத்து கொண்டு போகும். ஒரு உயரமான பகுதியோ இல்லை மாடியில் ஒரு விளிம்பான பகுதியோ, அதில் இன்னும் நான் செல்ஃபி எடுக்கேன் பார் ஹாய் அப்படிமா, அந்த க்ஷணத்தில் தான் பிரைனில் சில எண்ணெய் பரிமாற்றங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த விளிம்பில் நின்றுட்டு அப்படியே கீழே வந்துடுவான். இந்த மாதிரி நிகழ்வுகளை இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, ரோட்டில் போகிற பெண்களை கிண்டல் பண்ணியிருப்பான், தகாத படங்கள் எடுத்து நெட்டில் போட்டிருப்பான், இல்லை பயமுறுத்தியிருப்பான். இதனால் அந்த ஆத்மாக்கள் இறந்த உடனே எந்த ஆன்மாக்களும் இயற்கையாக யாரையும் எதுவும் பண்ணதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. இந்த ஆத்மாக்களை பூரா மற்றவங்களை ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, வேற யாரையும் பயன்படுத்த. தன்னை யார் பழி வாங்கினானோ அவனை மட்டும்தான், அந்த யாரால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும் அந்த குடும்பத்தை பூரா அது பழி வாங்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டு எல்லாரும் சுற்றி இருந்து அதை கேட்காம சுற்றி இருந்து வேடிக்கை பார்ப்போம்ல, அவங்களையும் பழி வாங்கக்கூடிய தன்மை. அப்படிப்பட்டவங்க ஒரு பெண் பாதிக்கும் போது சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்காமல இவங்க அழிதை பற்றி தவறே இல்லை. நானே சொல்கிறேன், பேய் என்ன நானே சொல்கிறேன், இவங்க வந்து அடிபட்டு சாப்பிட்றதுனால தவறே இல்லை. அப்படிப்பட்டவங்களையும் அந்த ஆத்மாக்கள் பழி வாங்கும். பொதுவாக வந்து இந்த ஆன்மாக்கள் பேய்கள்லாம் வந்து இரவு நேரங்களில் அதிக பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இருக்குது, அது உண்மைதான். பல இடங்களில் மேலை நாடுகளில் மருத்துவமனையில் வந்து ஆப்ரேஷன் நல்ல டாக்டர் ஆத்மா இயற்கையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஆத்மாக்கள் காலக்கெடு இருந்து ஒருவருக்கு வந்து மருத்துவமனை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் மறுபிறவி எடுத்து அந்த வேற ஒரு ஆள் மூலமாக போய் அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணவே தெரியாதான். இதை செய்தித்தாளில் வந்திருக்கு, ஆவணங்களில் இருக்குது, கண்டிப்பாக நிறைய இடங்களில் இதுக்கு சான்று நிறைய மேலை நாடுகளில் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு முழு விவரத்தை எங்களுக்காக இந்த ஒரு பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு செலவிட்டதற்காக ரொம்ப நன்றி. தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.